தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளை தமிழ் செய்தி ஊடகங்கள் புறக்கணித்து வரும் நிலையில் சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டை தெலுங்கு ஊடகங்களில் ஒளிபரப்பாகி உள்ளது தமிழ்நாட்டை தாண்டி வெளிமாநிலங்களிலும் சீமானுக்கு அதிகரித்து வரும் ఆదరவை வெளிப்படுத்துகிறது. తమిళనాడులో నామ్ తమిళైర్ కచ్చి పార్టీ అభ్యర్థుల పరిచయ సభలో ఎన్టీకే చీఫ్ సీమాన్ పాడిన పారడీ సాంగ్ వైరల్ అవుతోంది. ఎలక్షన్ సమయంలో పార్టీలిచ్చే హామీలపై మామ కోడల మధ్య సంభాషణ జరిగినట్లు పాట రూపంలో ఆయన చెప్పారు. 1000 ரூபாதாராம் புள்ள அரிசி பருப்பு தாரா ஏத்த மகள வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாய் வேணாம் அரிசி பருப்பு வேணாம் ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தலைமையில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக பதிவாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்திய இந்த மாநாடு கட்சியின் ஒற்றுமை, உறுதி, மக்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்திய மிகப்பெரிய கூட்டமாக அமைந்தது. மாநாடு நிகழ்வுகளின் இடையே சீமான் திடீரென நாட்டுப்புற பாணிகள் பாடிய பாடல் முழு திடலையும் ஒரு ஆவேசமாக கொண்டாட்ட களமாக மாற்றியது. 1000 ரூபாயும் வேணா, உன் அரிசி பருப்பும் வேணா, ஓட்டை விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா என்று தொடங்கி தமிழக அரசின் இலவச திட்டங்கள், மாதம் 1000 ரூபாய் உதவி, அரிசி பருப்பு வழங்கல் போன்றவற்றை கடுமையான நகைச்சுவை கலந்த விமர்சனத்துடன் தாக்கிய இந்த பாடல் மக்களின் உண்மையான தேவை வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, கௌரவமான வாழ்க்கை என்பதை தெளிவாக எடுத்துரைத்து உள்ளது. பாடல் தொடங்கியவுடன் கூட்டத்தினர் எழுந்து நின்று கைதட்டி விசில் அடித்து ஆரவாரம் செய்து முழங்கொழி எழுப்பி மாநாட்டு திடலை ஒரு புரட்சிகரமான உணர்ச்சி களமாக மாற்றினர். இந்த பாடலின் வீடியோ கிளிப்புகள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்றன. குறிப்பாக யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் பல லட்சம் பார்வைகளை எட்டியது. தமிழகத்தை தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தெலுங்கு பேசும் பகுதிகளில் உள்ள ஊடகங்கள் இந்த பாடலை மிகுந்த ஆர்வத்துடன் செய்தியாக்கின. நாட்டுப்புற பாணிகள் அமைந்த இந்த பாடல் தெலுங்கு மக்களிடையே பழக்கமான இசை வடிவத்துடன் ஒத்துப்போனதால் 1000 ரூபாயும் வேணா என்ற வரிகள் அங்கு வைரலாகி தெலுங்கு செய்தி சேனல்கள், சமூக வலைதளங்கள் மூலம் பரவலாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் சில பிரதான ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து புறக்கணிப்பது வழக்கமான நிலைகள். வெளிமாநில ஊடகங்கள், குறிப்பாக தெலுங்கு ஊடகங்கள் சீமானின் இந்த தனித்துவமான அரசியல் அணுகுமுறையை மக்களை நேரடியாக தொடும் பேச்சு மற்றும் பாடல் மூலமான திரட்டலை உற்று நோக்கி வருவது மிக முக்கியமானது. இது சீமானின் தனிப்பட்ட செல்வாக்கு தமிழக எல்லைகளை தாண்டி விரிவடைந்து வருவதற்கான உறுதியான அடையாளமாக அமைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி இப்போது வெறும் உள்ளூர் அரசியலாக இல்லாமல் தேசிய அளவில் கவனிக்கப்படும் ஒரு சக்தியாக மாறத் தொடங்குவதை இந்த நிகழ்வுகள் தெளிவாக காட்டுகிறது. மாநாட்டின் இந்த ஒரு பாடல் மற்றும் கட்சியின் எதிர்கால தேர்தல் வெற்றிக்கான உந்துதலாக மக்களின் உணர்வுகளை தொடும் சக்தியாகவும் செயல்படும் என்பதில் ஐயமில்லை. இது 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் பலத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு மகத்தான மைல்கல்லாக என்றென்றும் நிலைத்து நிற்கும்.